தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் கணக்குகளை போட்டு காய்களை நகர்த்தி வரக்கூடிய நிலையில் ஆளும் கட்சி குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் விமர்சனம் பேசு பொருளாக மாறியுள்ளது. கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். சென்னையில் வெள்ளிக்கிழமை நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் ஆளும் திமுகவுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விடுத்த எச்சரிக்கை இது. விஜயின் காட்டமான விமர்சனம் பற்றி துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினிடம் கேட்டதற்கு சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என விஜயை அரசியல்வாதியாகவே அங்கீகரிக்காதது போன்று சூசகமாக பதிலளித்தார். அவரை இன்னும் சினிமா நடிகராகவே உதயநிதி பார்க்கிறார் என்பது போல் அவரது பதில் அமைந்தது. சினிமா செய்திகளை பார்ப்பதில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியது விஜய் மீதான அவரின் ஆத்திரத்தை காட்டுகிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கருத்து தெரிவித்துள்ளார். கருணாநிதியுடைய பேரன், முதலமைச்சருடைய மகன், இது ஒன்றுதான் தகுதியவர். அதுக்கு அடுத்து 10 படங்களை நடித்திருக்கின்றார். திரைப்படத்துறையிலே இருந்தவர் திரைப்படத்துறையில் நான் பார்க்க மாட்டேன் என்று சொன்னால் இது விஜய் மீது உள்ள ஆத்திரத்தை இந்த பதில் காட்டுகிறது என்பதுதான் இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும். விஜய் கூறியிருந்த இருமாப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்தி பதிலடி கொடுத்தார் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி. இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம். அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். 2026 திமுக கூட்டணி கணக்குகள் மைனஸ் ஆகும் என்று தவேக தலைவர் விஜய் பேசிய நிலையில் கலை உலகில் விஜய் மைனஸ் ஆனதால் தான் அரசியலுக்கு வந்திருப்பதாக விமர்சித்தார் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி. திமுக கூட்டணி கணக்கு மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் ஒரு மைனஸ் ஆகும். கலை உலகில் இருந்து ஒரு மைனஸ் ஆனதால் தான் இங்க வந்திருக்காங்க. திமுக கூட்டணி உறுதியாக உள்ளதாக RS பாரதி கூறிய நிலையில் விசிக தலைவர் திருமாவளவனும் அதனை மீண்டும் உறுதிப்படுத்தினார். நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் தெளிவாக இருக்கிற போது, உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை. எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை. அங்கே போனால் அல்லலாமா, இங்கே போனால் வாரலாமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா, ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்ன ஆவது. ஒரு தம்பி சொல்றாரு, இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாஸை ஃபாலோ பண்ணணும். இதனிடையே விஜய் கூறியது போல திமுக கூட்டணிக்குள் திருமாவளவனுக்கு அழுத்தம் இருப்பதை உணர்கிறோம் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கருத்து தெரிவித்துள்ளார். அம்பேத்கருடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்திருக்க வேண்டும். அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் வருகிறது என்று சொன்னால் தவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சொன்னது போல அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது என்பதுதான் நாங்களும் உணர்கிறோம். திமுக கூட்டணி குறித்தும் திருமாவளவனுக்கான அழுத்தம் பற்றியும் விஜய் பேசியதை அதிமுக ஆதரிப்பது போன்று கருத்து தெரிவித்திருப்பது தமிழ்நாடு அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.